ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான, பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பெண்கள் பொறுத்த வரைக்கும் சாரீ, துப்பட்டா, ஸ்கார்ஃப் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வியர் பண்ணுவோம். அதில் நம்ம கண்டிப்பாக ஹூக் குத்துவோம். அந்த மாதிரி குத்தும் போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிடும். ஏன்னு சொன்னால் அந்த ஹூக்ஸோட அந்த வளைவு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போய் நம்ம சம்டைம்ஸ் மாட்டி இருக்கும்போது நம்ம ஆட்டி ஆட்டி லைட்டாக இழுப்போம். இந்த மாதிரி நமக்கு கிழிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன தான் நம்ம பின் பண்ணாலுமே நம்முடைய சாரியோ அல்லது ப்ளவுஸோ கிழிஞ்சு போகாத அளவுக்கு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் என்ன டிப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். இதுதான் நான் யூஸ் பண்ணக்கூடிய டிப்ஸு. இந்த மாதிரி அந்த ஹூக்கோட அந்த கார்னர் பார்த்தீங்களா, அதில் துணி போகக்கூடாது. இதுதான் கான்செப்ட்டு. இந்த மாதிரி போகாத அளவுக்கு 3D அவுட்லைனர் இருக்கு இல்லையா, அதை நான் சும்மா ஒரு டாட் மாதிரி வச்சு விட்டுருக்கேன். இது என்னோட நிறைய ஹூக்ஸில் இந்த மாதிரி இருக்கும். இதை நான் போடும்பொழுது எனக்கு அந்த துணி பார்த்திங்கன்னா அந்த கடைசி அந்த வளைவில் போகாதுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக துணி கிழியாது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா சாரீஸ்லாம் வருஷக்கணக்குக்கு அப்படியே கிடக்கும். ஆனால் ப்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடம் மட்டும் கிழிஞ்சு போயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹூக்ஸ் தொடர்ந்து அவங்க போட்டு அந்த இடம் அப்படி ஆகிருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. இது நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு சாதாரணமான மெத்தடுங்க. இங்கிலீஷில் ஒரு சிஸ்டரோட வீடியோ பார்த்துருந்தேன். அதில் அவங்க இந்த மாதிரி மணி போட்டு அப்படியே பின் பண்ணிக்க சொன்னாங்க. அது ரொம்பவே சூப்பரான ஐடியா தான். ஆனால் மணி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி மணி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் க்ளூவோ அல்லது 3D அவுட்லைனரோ வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மணி அப்படியே இருக்கும். குட்டி மணியாக பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம உள் சைட்லேருந்து தான் குத்த போகிறோம். ஸோ நம்ம குட்டி மணியாக போட்டுக்கிட்டாலே போதும். அவுட் சைடில் நம்ம அழகாக தெரியணும் அப்படின்றதுக்கு சில டிசைன்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட மணியும் இல்லை 3D அவுட்லைனரும் இல்லை அப்படின்னா, நம்ம ஸ்கூல் பசங்க நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஸ்பான்ச்சஸில் இந்த பாலாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை அப்படியே சொருகி விட்டுட்டு அப்படியே நீங்கள் பின் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த வளைவு சைடு துணி போகாது. ஸோ இந்த 3 டிப்ஸில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி நார்மலாக எப்பொழுதும் போல் நம்ம பின் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா உள் சைடு. இப்போ மேல் சைடு இப்படி தாங்க வரும். இந்த மாதிரி வருது இல்லையா, இதில் நம்ம குட்டி குட்டியாக மணியோ அல்லது நீங்கள் முத்து மாலை மணி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி மேல் பக்கம் நல்லா அழகாக இந்த மாதிரி கல் தெரிகிற மாதிரி போட்டுட்டு உள் சைடாக பின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மேலே பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இதை நீங்கள் முந்தி ப்ளீட்ஸ் வைக்கிற இடத்துல அப்படி இல்லைனா ஹிப்பு கிட்ட ப்ளீட்ஸ் வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல ஸ்கார்ஃப் வியர் பண்ணும்போது துப்பட்டா நீங்கள் போடும்பொழுது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் டிசைன் பண்ணி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் வெளிப்பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரியான கல்லாம் பார்த்திங்கன்னா ஜொலிக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் என்கிட்ட இருக்கிற மணியை வச்சு சும்மா காமிச்சிருக்கேன். உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நீங்களும் இன்னும் கூட டிஃப்ரெண்ட்டாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இது குட்டி குட்டி மணியாக இதே மாதிரியே வச்சுருக்கேன். இதுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உள் சைடு 3D அவுட்லைனரோ அல்லது நீங்கள் குட்டியாக ஒரு மணியோ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கார்னர் சைடு அந்த துணி போகாது. அப்போ தான் உங்களுக்கு கிளியாமல் இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது. இதில் நான் யூஸ் பண்ணுற டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக அந்த 3D அவுட்லைனர் வச்சுக்கிறது தாங்க. அது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். அது மறுபடியும் எடுத்துகிட்டு வரும்போது நான் ஒட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு 4 மணி நேரத்தில் காஞ்சிரும். மறுபடியும் அதை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.